பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. அநேக விஷயங்கள் போன வாரத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, முக்கியமாக நம்முடைய இந்தியன் அரசியல் பார்த்தாச்சென்றால் ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்குள் போகக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை புரட்சி வெடிக்குமோ என்றது போல சில சந்தேகங்கள். ஏனென்றால் பிஜேபிக்கு உள்ளேயே பல பிரிவினைவாதிகள் இருக்கிறார்கள். பட் அது எதுவாக இருந்தாலும் ஒன்று நான் ஆரம்பத்தில் சொல்லுகின்றேன், மோடியுடைய அரசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அவர் 5 வருஷம் ஆளுவார். அவர் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆர்எஸ் நினைத்தார்களோ அதெல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் பாருங்கள், உதாரணமாக ரயில்வே ஒன்றொன்றாக நம்ம பார்ப்போம். ரயில்வே விஷயத்தை பார்த்தோம் என்றால், போன வருடம் இதே ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே ஒரிசாவில் பலாஸ்பூர் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, 2023 நடந்தது. அப்போ இருந்த வைஷ்ணவ் என்ற அதே ரயில் மந்திரி தான் இப்போவும். இதுக்கு என்னங்க சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ரயில்வே பட்ஜெட்டுன்னு தனி பட்ஜெட் இருந்தது. அந்த பட்ஜெட்டை என்ன பண்ணிட்டாங்க, இல்லாமல் பண்ணிட்டாங்க. எல்லா பட்ஜெட்டோட அதையும் இணைத்து அதுக்குன்னு இவ்வளோ இடத்தை அவங்க ரூபாவை ஃபைனான்ஸ் ஒதுக்குறாங்க. அதுக்குன்படி அவங்க செய்கிறாங்க. புது ஜோன் வர்றதோ, ஒவ்வொரு ஜோனுக்கும் எந்தெந்த இடம் இப்படியெல்லாம் புதுசாக ஒன்றும் கொண்டு வர போகிறதில்ல. அவர்களுக்கு வெறும் ஹை கிளாஸ் ஜனங்கள் மேலே தான் அவர்களுடைய கண் இருக்கிறது. அது போதும் அவங்களுக்கு. ஏழை மக்கள் பற்றி அவங்களுக்கு சிந்தனையே இல்லை. ஏன்னா ஏழை மக்களில் பாதி அவங்க ஓட்டை போட மாட்டாங்க. இதுக்கு ரயில்வே பற்றியில் ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது, நீங்கள் ட்ரெயினில் பயணிக்கிறவர்களாக இருக்குமானால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்போது சென்னை டு டெல்லி போகிற லாங் ட்ரெயின் இருந்தால் அந்த லாங் ட்ரெயினில் A1 A2 இருக்கும், B1 B2 இருக்கும் பொதுவாக, இல்லைன்னா B3 இருக்கும். அதுக்கு மேலே ஏசி கிளாஸ் இருக்காது. அதுக்கப்புறம் எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் S1 S2 S3 11 வரைக்கும் போகும். S11 வரைக்கும் போகும். அதே போல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கும். ஒரு சில ட்ரெயினில் மத்தியில் ஒன்று இருக்கும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு போக. ஒரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு SLR கம்பார்ட்மெண்ட் இருக்கும். SLR கம்பார்ட்மெண்ட்டுன்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் அது இருக்கும். இது எந்த காலத்தில் இருந்திருக்கு? ஒரு 50-60 வருஷமாக நம்ம சுதந்திரம் கிடைச்ச நாட்களில் இருந்து இப்படி இருக்குது. இப்போ தொகை எவ்வளவோ பெருகிடுச்சு. இவங்க பெட்டியோட எண் கூட்டுறாங்க. ஆனால் எப்போ பிஜேபி அரசு கடந்த 5 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான புது ட்ரெயினும் கிடையாது பட்ஜெட்டில். கடந்த 5 வருஷம் நீங்கள் பார்த்தா தெரியும், புது ட்ரெயின் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ ஜனத்தொகை பெருகியும் ஒரு அடிஷ்னலான ஒரு அன்ரிசர்வ்டு கோச் அவங்க கொடுக்கறதில்ல. முன்ன ஒன்று இப்போ குறைச்சிருக்காங்க. சில ட்ரெயினில் 1 தான் இருக்குது, சில ட்ரெயினில் 2 இருக்குது, அவ்வளோதான். முன்ன ஒன்று பின்னாடி ஒன்று, அவ்வளோதான் இருக்குது. ஸ்லீப்பர் கிளாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா S1லேருந்து S11 வரைக்கும் இருந்தது. இப்போது S7 S8ஓடு நிப்பாட்டுறாங்க. அதுக்கு பதிலாக ஏசி கோச்சை கூட்டிட்டாங்க. A1 A2 இருந்தது, A1 A2 A3 வச்சு B1லேருந்து B5 B6 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அவங்க. அது செகண்ட் ஏசி கிளாஸினுடைய பெட்டியை கூட்டிட்டாங்க. சாதாரண ஜனங்கள் ரிசர்வ் பண்ணி பயணிச்சிட்டு இருந்த S11 வரைக்கும் இருந்தது. S8 S9ஓட நிப்பாட்டிட்டாங்க, இல்லை S7ஓட நிப்பாட்டுறாங்க. அதுக்கு மேலே புக்கிங் இல்லைன்றாங்க. உன்னப்படி என்னப்படின்னு இந்த ஸ்லீப்பர் இந்த அன்ரிசர்வ்டு கோச்சு அந்த 2 தான் இருக்குது. இவ்வளோ ஜனத்தொகை பெருகியும் அந்த 2ன்றது 3 4 ஆக்க மாட்டேன்றாங்க. S11 S12 13க்குள்ளே போக மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் குறைக்கிறாங்க, ஏசி கோச்சை கூட்டுறாங்க.
அப்போ இவங்க யாருக்கான அரசு இது? புதுவிதமான எந்த ட்ரெயினோ எந்த ரூட்டும் கொடுக்காமல் எல்லா இடத்துலையும் வந்தே பாரத் வந்தே பாரத் வந்தே பாரத். இப்போ ரயில்வேனுடைய நீங்கள் வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரதை பற்றி உள்ள புகழ்ச்சியும், வந்தே பாரத் அப்படி வந்தே பாரத் இப்படி வந்தே பாரத் புல்லட் ட்ரெயின் இதுதான் எக்ஸ்போஸ் பண்ணி என்னமோ இந்தியா அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக போனது போல் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறாங்க. இங்கே 80% ஜனங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டு தூங்குறாங்க. 3 வேளை சாப்பிடாத 80% ஜனங்கள் இந்த நாட்டில் பெருகிட்டாங்க. 30% ஜனங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளையை தான் சாப்பிட்றாங்க. அவர்கள் அந்த 30% ஜனங்க இரவு பட்டினியாக படுத்து தூங்குறாங்க. இந்த கடந்த 5 வருஷமாக எப்போ இந்த கோவிட் வந்ததோ அன்னிலிருந்து நீங்கள் பார்த்தா அந்த தான் லட்சணம், இந்த நாட்டு லட்சணம் போயிட்டுருக்கு. ஆனால் வெளியில் சொல்கிறது என்ன? இந்தியா 5 ட்ரில்லியன் சம்பள நாடாக பெருகிடுச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு வெளியில் காட்டி என்னமோ வந்தே பாரத் ட்ரெயினில் தான் இந்தியாவுடைய ட்ரெயின் ஸ்டாண்டர்டுன்னு, அதே மாதிரி புல்லட் ட்ரெயின் தான் அடுத்த. இது யாருக்காக? எல்லாம் பணக்காரர்களுக்காக உள்ளது. வந்தே பாரதில் சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க சஞ்சரிக்க முடியுமா? அப்பா அம்மா 2 பசங்கன்னு வச்சுங்க, இல்லை 3 பசங்க, 3 2 வைப்போம், நாம் 2 நமக்கு 2ன்றது கொள்கையிலே போவோம். அதிகமாக பெற்ற அது நீங்கள் பெற்ற தவறு, உங்கள்கிட்ட தவறு தானேன்னு கூட கேட்பாங்க. அப்படி வேண்டாம், அப்பா அம்மா 2 பசங்க சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வரணும், 1200 ரூபா. 4 டிக்கெட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 5000 ரூபா ஆயிடுச்சு. வர்றதுக்கு மட்டும், போகிறதுக்கு மறுபடியும் 5000, 10,000 ரூபா ட்ரெயினுக்கே போனோம். அதே இது ஸ்லீப்பர் கிளாஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம் என்றால் ஒரு ஆளுக்கு 160 ரூபா, இல்லை 170 ஒரு ஆளுக்கு, 4 பேருக்கு 880 ரூபா. வர்றதுக்கும் போகிறதுக்கும் சேர்த்து 1700 ரூபா. அவ்வளோதான். 1700 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 10,000 செலவு பண்ணணும். ஸ்லீப்பர் கிளாஸ் சொல்கிறேன். இல்லை உட்கார்ந்து வரதா இருந்தால் 135 ரூபா. 4 பேருக்கு வெறும் 570 ரூபா. அப் அண்ட் டவுன் 1140 ரூபா. உட்காந்து போகிற ட்ரெயின் வந்தே போகிறது உட்காந்து போகிறது தான். ஏசி கோச்சில் போனால் 480 ரூபா. 4 பேருக்கு 1640 ரூபா. சாரி 1840 ரூபா 4 பேருக்கு ஏசியில் படுத்துட்டு போகிறதுக்கு. பாருங்கள், அப்போ இந்த மாதிரி ஜனத்தொகை கூட கூட ட்ரெயின் எண்ணிக்கையும் கூடணும் இல்லை, ட்ராக்காக இல்லாமல் இருக்குது நாட்டில். அப்போ அது எதுவுமே இங்கே தொட மாட்டேன்றாங்க. இவங்களுடைய நோக்கமே வந்தே பாரத் ட்ரெயின். அநேக இடங்களில் வந்தே பாரத் ட்ரெயின் அடிக்குது. சில வந்தே பாரதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஜனங்க இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ புல்லட் ட்ரெயின் வரப்போதான் அதை காட்டுறாங்க, இப்படி பெருமிதம் காட்டுறாங்க. ஆனால் இருக்கிற ட்ராக்கை பராமரிக்கிறதுக்கோ சிக்னலிங் சிஸ்டம் நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கோ இவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படலை. பொதுஜனங்க சாவுறாங்க, இந்த அண்டர்சர்வில் போகிறவங்களும் சாவுறாங்க. போட்டோம், அதை பற்றி நம்ம கவலை என்ன? ஏழைகளுக்காக நான் கிடையாது. ஹிந்துத்துவான்னு சொல்லி ஓட்டை வாங்குவோம், ஏழை மக்களையேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்குவோமே தவிர இந்த அரசு செயல்படுவது ஹை கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான். எல்லா இடத்துலையும் ஏர்போர்ட்னா டெய்லி எல்லோரும் ஏர்போர்ட்டில் தான் ஏரோப்ளேன் தான் போகிறாங்களா? சாதாரண ஜனங்க யோசித்து பாருங்கள் இந்த அரசு எப்பேற்பட்ட அரசுன்னு. இப்போது கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் பெங்காலில் இதே ஜூன் போன மாதம், போன வருஷம் ஒரிசாவில், இப்போது பெங்காலில். இப்போ அங்கே மம்தா பானர்ஜி பிஜேபி அங்கே ஜெயிக்கலை. ஒரிசாவில் பிஜு பட்நாயக் இந்த வருஷம் அவர் தோத்துட்டார், போன வருஷம் தான் ஆக்சிடெண்ட்டு. இதுதான் இவர்களுடைய பாலிடிக்ஸ். ஜனங்களுடைய உயிரை வைத்து பாலிடிக்ஸ் ஆடுறாங்க. வந்தே பாரத் கொடி காட்டுறதுக்கு வருவார், ஆனால் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும்போது வைஷ்ணவ் வருவார், ரயில்வே மந்திரி வந்து பேசினா. அப்போ மோடி வரமாட்டார் அவர். இப்படி ஒரு ஃபிலிம் காட்டி தன்னுடைய ஆடையும் ஃபோட்டோ ஷூட்டும் வீடியோவும் காட்டி நடக்கின்ற ஒரு கள்ள ஃப்ராடான பிரதமர்.
இப்போயோ ஜனங்களுக்கு புரியணும். ஆனால் இந்த முறை நான் ஜனங்களை குத்தம் சொல்ல மாட்டேன். இவிஎம் மிஷின் வைத்தே அவர்கள் ஏமாற்றினார்கள். பாருங்கள், டீரெயில் ஆகிடுச்சு. குட்ஸு ட்ரெயின் வந்து பாச ட்ரெயின் பின்னாடி போய் குத்த, அந்த ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட்டு இதுக்கு மேலே ஏற ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்க 15-16 பேர் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க கணக்கின்படி. அங்கே பின்னாடி இருக்கிறது யார் கம்பார்ட்மெண்ட்டு? அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டு. இதுதான் விஷயம். இவங்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. இதே இது காங்கிரஸ் பீரியடில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும். அப்படி இல்லை, இப்படிலாம் குதிக்குவார்கள். ஆனால் இப்போது வாய் மூச்சு பேச்சு கிடையாது, எதிர்கட்சிங்க பேசுகிறதும் கிடையாது. அந்த பழைய ட்ராக்கை வச்சே ஓட்டி பழைய கம்பார்ட்மெண்ட் பழைய சிஸ்டத்தை ஓட்டுறாங்க. கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி கவச் என்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ரயில்வே. கவச், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதா இருந்தால் அந்த கவச் சிஸ்டம் என்பது ட்ரெயினுடைய பின்னாடியும் முன்னாடியும் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இத்தனை மீட்டருக்குள்ளே பிரேக் போடாமல் ட்ரெயின் வந்து இடிக்க போகுதுன்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிச்சி அந்த ட்ரெயின் நிற்கும். அதுதான் கவச் சிஸ்டம். அப்போ டிரைவர் தூங்கினாலோ மிஸ் சிக்னல் எதுவாக இருந்தாலும் ட்ரெயின் நிற்கணும். அதுதான் கவச் என்ற சிஸ்டம். கவச் என்றால் ப்ரொடெக்ஷன். எனக்கு போச்சு அந்த சிஸ்டம். பெருசாக எடுத்து காட்டுறாங்க, இது வேலை செய்யலைன்னு. வேலை செய்யலை செக் பண்ணாங்களா, செக் பண்ணலையா, அதுக்கு பராமரிக்கிறாங்களா, யாருக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம். அவங்களுக்கு இவிஎம் மிஷின் என்ன பண்ணிவிட்டு ஓட்டு வாங்கணுன்ற சிந்தனையில் அவங்க இருக்கிறாங்க. ஜனங்க சத்தா சாகட்டுமே, அதான் இருக்குது நிறைய. ஒரு உதாரண கதை சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டும் ஜப்பான் பிரைம் மினிஸ்டரும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் 3 பேரை சேர்ந்து, பசங்க சொல்கிற ஒரு கதை தான் சொல்கிறேன் நான், ஆனால் அது ஒரு விதத்தில் அதில் உண்மை இருக்குது. 3 பேரும் சேர்ந்து ஹெலிகாப்டரில் பயணிக்கிறாங்களாம். ஹெலிகாப்டரில் பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது பெரிய ஹெலிகாப்டர், அதாவது என்ன சொல்கிறது, இந்த 60-100 பேரெலாம் தூக்கிற ஹெலிகாப்டரில் அந்த, ஏன்னா இவங்க பிரைம் மினிஸ்டருங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஹெலிகாப்டரில் 3 பேர் பயணிக்கிறாங்களாம். என்னென்னமோ பேசுகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அமெரிக்கா என்ன செஞ்சுதான், ஒரு பெரிய கம்ப்யூட்டர், லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் தூக்கி கடலில் போட்டாச்சான். உடனே ஜப்பானும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் கேட்டாங்களா, ஜப்பான் மினிஸ்டரும் கேட்டாங்களா, என்ன பிரசிடெண்ட் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர், சும்மா இருப்பா கம்ப்யூட்ரு, எங்கள் நாட்டில் இது எக்கச்சக்கம், நாங்கள் தான் கம்ப்யூட்டரே இப்போ எங்களுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, அதனால தான் தூக்கி போடுறோம் அப்படின்னு. உடனே ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு. அவர் பார்த்தா நிறைய எல்இடி டிவிங்க பெருசாக இருக்குது. அது ஒரு பாக்ஸில் ஒரு 10 டிவி வரும், எல்இடி ஒரு 50 இன்ச்சுது வித்து லேட்டஸ்ட்டு இதோட ஸ்மார்ட் டிவி தூக்கி போட்டாராம். அது உடனே அமெரிக்கன் பிரசிடெண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கேட்டாராம், என்னங்க ஒரு டிவிக்கு இவ்வளோ காஸ்ட் இருக்குது, அது இவ்வளோ ஸ்மார்ட் டிவி, எவ்வளோ விஷயங்கள் அதுக்கு நீங்கள் தூக்கி போட்டிங்க. எங்கள் நாட்டில் அது எக்கச்சக்கங்க, இதெல்லாம் எங்களுக்கு சகிக்க முடியல, டிவினால் எங்களுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது, விற்கிறதுக்கு ஆளுங்க ஃப்ரீயாக கொடுத்தோட ஆளுங்க வாங்க மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு. ஓஹோ அப்படின்ட்டாங்களாம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாராம், நம்மக்கிட்ட கம்ப்யூட்டரும் இல்லை, நம்மக்கிட்ட டிவி, நம்ம என்னடா பண்ணலான்னு. அப்போ இவர் பின்னாடி தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்கள்ல, ஒரு 5-6 பேரை பிடிச்சிட்டு தள்ளி போட்டாராம் கீழே பறக்கிற ஹெலிகாப்டரில் இருந்து. ஐயோ நீங்கள் ஆட்களை தள்ளி போடுறீங்க கீழேன்னு. ஆடப்போங்க, எங்கள் நாட்டில் அது எக்கச்சக்கங்க, அது இருந்தால் என்ன சத்தா என்ன, யாருக்கு வேணும் இந்த கன்றாவிங்களே, போட்டம் 10, அவ்வளோ நாட்டினுடைய தலைவலி குறைஞ்சிடுச்சு இல்லையான்ட்டாரான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர். இது ஒரு கதை பிரியமானவர்களே. ஆனால் அதுதான் உண்மையான நிலைமை. இந்த அரசுக்கு ஜனங்கள் மேலே கொஞ்சம் கூட கவலை இல்லை. அவன் சத்தா என்ன, தின்னா என்ன, படித்தா என்ன, பட்னி கடந்தா என்ன. குஜராத்திகளான அம்பானி அதானியும் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ கொடுக்கணும். இப்போ ஒரு தகவல் வருது, இதில் காஷ்மீரில் 1200 ஏக்கர் அதானிக்கு எழுதி கொடுத்துருக்குறாராம். இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது போன இந்த எலெக்ஷன் காலத்தில் நடந்தது. எல்லோரும் எலெக்ஷன் பிஸியாக இருக்கும்போது மோடி அதானியும் வேறு விஷயத்தில் பிஸியாக இருந்தாங்க. 1200 ஏக்கர் அப்படியே எழுதி கொடுத்துருக்கு. வாங்கினாலும் வேணாம், ஏக்கருக்கு 2 ரூபா 3 ரூபா வச்சு வாங்கியிருப்பாங்க அதானிக்கிட்டே இருந்து. ஏன்னா ஏழை தானே. இது நடந்துருக்கு, வெளியில் வருது. அது மட்டும் இல்லை, குஜராத்தில் ஒரு பெரிய கோல்மால் நடந்திருக்கு. எல்லாம் இந்த
எலெக்ஷன் டைமில் நடந்திருக்கிறது. எலெக்ஷன் ஜூனில். அப்போ லாஸ்ட்டு இந்த மார்ச் ஏப்ரலெல்லாம் அதனுடைய வேலை நடக்குதுல்ல. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, மைக்கான்ன்ற அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இந்த மதர் போர்டு சிப்பெல்லாம் செய்கிற கம்பெனி ஆப்பிளுக்கு. அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணது வந்து $2 பில்லியன். $2 பில்லியன் அப்படின்னு சொன்னால் 1 பில்லியன் வந்து 100 கோடி. புரியுதுங்களா? 1.4 பில்லியன் பீப்புள் தான் இந்தியாவில் இருக்காங்க. அப்படின்னா 140 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது 2 பில்லியன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா $200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில். இந்த கம்பெனி $200 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் $1 இன்றைக்கி 85 ரூபா. நம்ம 80 கணக்கு போடுவோமே. 200 கோடி இன்டு 80 எவ்வளோ ஆச்சு? 10னா 2000 கோடி, 8னா 16,000 கோடி ரூபாய். $2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிச்சு இந்தியாவில். அதற்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற சப்சிடி எவ்வளோ தெரியுங்களா? 80% கொடுத்துருக்காங்க. அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம், ஃப்ரீ சப்சிடி கொடுத்துருக்கு. அப்படி என்றால் 80% எவ்வளோ ஆச்சு? 1.6 பில்லியன் அவங்களுக்கு இழவு கொடுத்தாச்சு. 1.6 பில்லியன்னா எத்தனை கோடி ஆச்சு? 16,000 கோடி. 1,200 3,200 கோடி தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. மிச்சதெல்லாம் இந்தியா ரிட்டர்ன் பண்ணியாச்சு அவங்களுக்கு சப்சிடி கொடுத்த மாதிரி. எவ்வளோ? 12,800 கோடி சப்சிடி. 16,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. 12,800 சப்சிடி. வெறும் 2,000 கோடி தான் கடன் இருக்குது ஆல் இந்தியாவில் ஃபார்மர்ஸுக்கு. வெறும் 2,000 கோடி. அது அவங்களுக்கு எழுதித்தள்ள முடியல. 12,800 கோடி எழுதித்தள்ளியிருக்காங்க மைக்ரோன் கம்பெனிக்கு. ஏன்னா 5,000 ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பான். 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கான். அதனால் இந்த ஃப்ராடு தானே கண்டுபிடிச்சிருக்கிறது யார்? குமாரசாமி. அவர் தான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர். இப்போ அது ஒரு பேசும் விதமாச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், ஒன்றும் ஆக போகிறதில்ல. ரயில்வே ஆக்சிடென்ட் ஆகி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க இந்த ரயில்வேயை பாதுகாக்க முடியல, எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு மெதுவாக இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணி வந்தே பாரத் இப்போ ப்ரைவேட். அது வேறு விஷயம். நிறைய பேருக்கு அது தெரியாது. அதே போல் இந்த ரயில்வே டோட்டல் அதானி அம்பானி கையில் கொடுக்கறதுக்குள்ளே வேலை தான் இது. எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது, ப்ரைவேட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னு அதையும் கொடுக்கணும். இப்படி ஜவஹர்லால் நேருவை திட்டி அந்த நபர் கொண்டு வந்த ஒவ்வொரு பப்ளிக் செக்டரும், அது ஒன்று தான் பெரிய உலகத்திலேயே பெரிய அரசனுடைய பக்கம் இருக்கின்ற ஒரு கம்பெனி தான் ரயில்வே. உலகத்திலே பெரிய நெட்வொர்க். இந்தியன் ரயில்வே தான் நம்பர் 1 நெட்வொர்க் வேர்ல்டில். அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 2,000 கோடி பேரை என்னமோ மன்னிக்கணும் 2,000 கோடி இல்லை, அதாவது 20 கோடி ஜனங்களா இல்லை 2 கோடி ஜனமோ வேலை செய்கிறாங்க ரயில்வேல. அவ்வளோ பெரிய 2 கோடி ஜனங்க நினைக்கிறேன். மன்னிக்கணும், 2,000 கோடி சொன்னது மன்னிக்கணும். 2 கோடி ஜனங்க நினைக்கிறேன் ரயில்வேயோட டோட்டல் எம்ப்ளாயீஸுங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி. அது அப்படியே அதானி கையிலுக்கு அம்பானி கையில் கொடுக்குறது தான் அந்த பிளான். இனிமேல் ஒன்றும் அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய புல்லட் ட்ரெயின் அதுவும் ப்ரைவேட்டு தான். வந்தே பாரத் கொண்டு வரணும், அதுவும் ப்ரைவேட்டு தான். இப்படி ஒன்றும் கொண்டு வந்து இந்தியாவை டோட்டலாக அதானி அம்பானி கையில் கொடுக்குறது இந்த 5 வருஷத்தினுடைய வேலை இவர்களுக்கு. ரயில்வே அப்படி போச்சு, மைக்கான் கம்பெனிக்கு இப்படி போச்சு. இப்படி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக உழைக்கின்ற ஒரு பிரதமர். ஓட்டு வாங்குறது மட்டும் நம்மளே இந்துக்கள் ஏழைகள் சொல்லிட்டு இப்போ அதுங்களும் ஓட்டு போடலை. எப்படி தெரியுது? யூபியில் 2 நாளாக அங்கங்கே சின்ன கலவரம் வெடிச்சிருக்கு. நான் சொல்கிறேன், அந்த கலவரம் புரட்சியாக கன்னியாகுமரியில் காஷ்மீர் வரைக்கும் ஜனங்கள் ரோட்டில் வந்து அந்த புரட்சி வெடிக்கணும் இந்த நாட்டில். ஏன்னா 140 சீட்டில் 200 ஓட்டுக்கு, 48 ஓட்டுக்கு, 500 ஓட்டுக்கு, 700 ஓட்டுக்கு, 1,200 ஓட்டுக்கு, 2,000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் இவிஎம் மிஷின் ஏமாற்றம். ஒரு எம்பி 48 ஓட்டுக்கு ஜெயிக்கிறாரு. ஒரு எம்பி. இது பஞ்சாயத்து எலெக்ஷன் இல்லைங்க,
நல்லா யோசித்து பார்க்கணும் நீங்கள். அப்போ எந்த அளவுக்கு கோல்மால் பண்ணியிருக்கு. எங்கெல்லாம் பிஜேபி இந்த 600 ஓட்டு 700 ஓட்டில் யூபியில் ஜெயிச்சிருக்கோ அங்கே பெரிய கம்ப்ளைண்ட்டை ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் கொடுத்துருக்கு. ஏனென்றால் இஸ்லாமியர்களை ஓட்டு போடுறதுக்கு விடவில்லை. பல கம்ப்ளைண்ட் இருக்குது. அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தான் இருக்குது. சில இடங்களில் கீழ்ஜாதி ஜனங்களை ஓட்டு போட விடவில்லை, அதுக்கு பதில் அவங்களே அழுத்துறாங்க. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவிஎம் மிஷின் கோல். இப்போ ஜனங்க கோல்மால். இப்போ ஜனங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கலவரம் பண்ணுறாங்க. நாங்கள் ஓட்டு போடலை, நீ எப்படியா ஜெயிச்சேன்னு கேட்குறாங்க ஜனங்க. சில இடங்களில் நாங்கள் ஓட்டு போடலை, எப்படியா நீ ஜெயிச்ச. இது அங்கே மட்டும் இல்லைங்க. இப்போ 140 சீட்டில் இருக்கின்ற எலெக்ஷன் விஷயமெல்லாம் இப்போ யாரும் பேசுறது இல்லை. போயாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட்டு 19 கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இன்னும் அவங்க எடுக்கலை. அப்புறமா 24 கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. அது அடுத்து 29 30 ஆகும். அதுக்குள்ளே இந்த அரசும் வந்து போயிடும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் இதுக்கு சப்போர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்துக்கு தான் நிற்கிறாங்க. ஹிந்துத்துவ அங்கே இருக்கிறவங்களாம் பிராமணர்கள் தான். அவங்களுக்கு மோடி மேலே தான் கொஞ்சம் விஷயம் இருக்கே தவிர மற்ற எந்த விஷயம் மேலே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்களேன், இப்போ எல்லாரும் அடுத்த விஷயம், இப்போ சபாநாயகர் ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கிறது. நான் சொல்கிறேன் பாருங்கள், நிதிஷ் இப்போவே காலை விழுந்தாச்சு. எப்படி தெரியுமா, பக்ரா நதிக்கு மேலே 12 கோடி செலவில் கட்டின பிரிட்ஜு இனாகுரேஷன் நடக்கல, அதுக்கு முன்னாடி விழுந்துருச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதை டூலாக எடுத்துட்டார் யார், மோடி. நீ என்னுடைய ஓம் பிர்லாவை நீ சப்போர்ட் பண்ணலன்னா அது சிபிஐ என்கொயரிக்கு போகும். அப்போ கால் விழுந்தாச்சு, வேறு வழி இல்லை. ஐயோ குருவே நீ தான் சரணம், நீ எவனை கொண்டாந்து ஸ்பீக்கர் உட்காரவை, நாங்கள் அதுக்கு சப்போர்ட்டு. நிதிஷ் விழுந்தாச்சா, அதே மாதிரி டிடிபி இந்த 2 நாள் உழ வைக்கலாம் பாருங்கள் நீங்கள். அதுக்கு தான் ஒரு புது விஷயம் கொண்டு வந்திருக்கிறார். தெலுங்கானாவில் இருக்கின்ற பிஜேபி எம்பிங்கிலிருந்து ஒருத்தரை நாங்கள் ஸ்பீக்கர் ஆக்குறோம், தெலுங்கானா ஸ்பீக்கர். அப்போ சந்திரபாபு நாயுடு அதில் உழனா, அவரும் தெலுங்கானா தானே. இது வரைக்கும் உழலை, ஆனால் நான் சொல்கிறேன் உழ வைப்பார். ஏன்னா அந்த அரசியல்வாதிங்க எல்லாம் ஃப்ராடுங்க தான். பின்னாடி எல்லா பின்னாடியே மூட்டை இருக்குது. இல்லைன்னா ஒரு மூட்டை நான் உண்டுவேன். எப்படி நிதிஷ்குமார் விழுந்தாரோ அதே மாதிரி செய்ய வைப்பார். எதிர்கட்சிகளும் இல்லைன்னா ஐஎன்டிஏ கூட்டணிகள் பேப்பன்னு பேச வேண்டியதுதான். ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி, நீ ஸ்ட்ராங்காக பூஸ்ட்டு குடிச்சிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ கத்துவே தவிர அங்கே ஒன்றும் நடக்காது. அவங்க கொண்டு வர நினைத்ததை சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சிலருங்க சொல்கிறாங்க ராஜ்யசபாவில் அவங்களுக்கு எண்ணிக்கை குறைவு, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. எங்கே எப்படி யாரை விழ வைக்கணும் விழ வச்சு பாஸ் பண்ண வைப்பாங்க பில். இப்போ பாருங்கள், ஜூலை 1க்கு 3 சட்ட திருத்தம் வருகிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கின்ற அந்த அதிகாரம், ஐபிசி இந்தியன் பேனல் கோட், இந்தியன் கிரைம் கோட், ஐசிசி, இந்திய எவிடன்ஸ் கோடு ஐவிசி நினைக்கிறேன், இதெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து இப்போ நிலவில் இருக்கின்ற சில குற்றங்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை காலம் குறைக்கிறாங்க, சிலதுக்கு தண்டனை காலம் கூட்டுறாங்க, சில புது சட்டத்தை உள்ள கொண்டு வர்றாங்க. எப்படி இந்த பிஎல்எம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தானே இந்த இவங்களை யார் நம்ம டெல்லி சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போட்டிருக்காங்கல்ல, அதே டெல்லியில் இருக்கின்ற தொழில் அமைச்சரும் உள்ளே தான் இருக்கிறார். அப்போது பிஎல்எம்ஹெச் அது எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு யாரை வேணாலும் இவன் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு உள்ளே போடலாம், யாரை வேணாலும். இப்போ பேசுகின்ற எண்ணெய் தூக்கி உள்ளே போடலாம். இவன் ராஜ துரோகி குற்றம் செய்திருக்கிறான், எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு என்னை தூக்கி உள்ளே போடலாம், கேட்கின்ற உங்களை தூக்கி உள்ளே போடலாம். அதுதான் பிஎல்எம். அப்படி உள்ளே போட்டாச்சுன்னா நான் அது அல்ல என்று ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. எப்படி இருக்கு பாருங்க, நான் ராஜ துரோகி அல்ல என்று ப்ரூஃப் பண்ண வேண்டியது என் கடமை. கவர்மெண்ட்டுக்கு சந்தேகம் ஒருத்தர் தூக்கி உள்ளே போட்டுடலாம். இதுதான் அந்த சட்டமே மனு குலத்துக்கு விரோதமானது. அப்படிதான் இப்போ கெஜ்ரிவால் உள்ள இருக்கிறார். அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கோர்ட்டு விடுறது இல்லை. அதுக்கு 6 மாதம் விட்டு ஒருத்தர் 1 வருஷமாக இருக்குது. அது கழிச்சு அது எவ்வளோ வேணாலும் அதுக்கு அரெஸ்டினுடைய
அந்த காலம் கொண்டு மினிமம் 6 மாதம் இல்லை 3 மாதம் மினிமம் நீ உள்ளே இருக்கணும். குற்றம் செஞ்சு இல்லைன்னு அதுக்கு அப்புறம் தான், முன்னாடி நீ 3 மாதம் உள்ளே இருக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா சட்டம்? அப்போது நான் ராஜ துரோகம் பண்ணேன் என்ற குற்றம் என்மேல் சுமத்தப்பட்டால் அது ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு தானே. அவங்க தானே ப்ரூவ் பண்ண, ஆமாம் இவன் செஞ்சுருக்கிறான், இதெல்லாம் இவன் செஞ்ச குற்றத்துடைய ப்ரூஃப். இது இவன் செய்யலைன்னு அவன் சொல்லட்டுமே, அப்படி தானே சொல்லலாம். அப்படி தான் உலகம் எங்கும் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் கைதாக்கப்பட்டவன் ப்ரூவ் பண்ணணும் நான் அது செய்யலைன்னு. நான் செஞ்சேன்றது அவங்க ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது அவங்களுடைய சந்தேகமாக இருக்கலாம். அப்போ அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுதான் அந்த சட்டம். இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டு எப்போ தூக்குறாங்களோ அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ராட் நம்ம நாட்டில் நடக்காமல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி முஸ்லீம் மெஜாரிட்டி நாடுகளில் சரியா லா கொண்டு வந்திருக்காங்களோ அதே போல தான் இங்கு இந்துத்துவவாதிகள் இருக்கிறபடியினால் இங்கு மனுஸ்மிருதி சட்டத்தை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறது கூடிய சட்டங்கள். அதில் பிராமணர்களுக்கு வேண்டி எல்லா விஷயமும் செஞ்சுருப்பாங்க அவங்க. அதுக்கு அதான் முர்மு என்ற ஒரு குர்மு மௌனமாக இருக்கின்ற ஒரு பிரசிடெண்ட் இருக்குல்ல, எதை கொடுத்தாலும் கண்ணை கட்டிட்டு உட்காந்து சைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிரசிடெண்ட்டு, அவங்க சைன் பண்ணியாச்சு அந்த சட்டத்தை. ஆனால் ஜூலை 1ஆம் தேதி அது பார்லிமெண்ட்டில் பெரிய விஷயமாக்கும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஒன்றும் ஆக்க முடியாது. அதை அமுல்படுத்துவாங்க, அது ராஜ்யசபாலேயும் ஜெயிக்கும், எல்லாம் நடக்கும். ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரணும், அது விவாதிக்கணும், பல விஷயங்கள் செய்யணும், ஒன்றும் கிடையாது. இப்படி ஃபேசிஸ்ட் தலை விரிச்சாடுகிறது. இங்கு இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்றால் நானும் நீங்களும் அமைதலாக சந்தோஷமாக சுதந்திரம் பெற்றலாக வாழ வேண்டும் என்றால் இங்கு ஒரு பெரிய புரட்சி வெடிக்கணும் பிரியமானவர்களே. இல்லைன்னா நமக்கு சமாதானம் இருக்காது. நீங்கள் என்ன தான் எலெக்ஷன் பண்ணாலும், பேலட் பேப்பரை கொண்டு வரணும்னு சொன்னாலும், ஏலன் மஸ்க் இதை எதிர்த்து சொன்னாலும் இங்கு அது நடக்கவே நடக்காது. இங்கே இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தான் ஆண்டு கொண்டு இருக்கும். எந்த சந்தேகமும் அதுக்கு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் வந்துருச்சு. கள்ளக்குறிச்சியில் அது ஒரு கோர்வையாக இருக்குல்ல, கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் நான் இப்போ அடித்து சொல்கிறேன், இதை நோண்டி 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 போனால் இதற்கு பின்னாடி பிஜேபியுடைய கை இருக்கும், பிஜேபியுடைய விரல் இருக்கும். நீங்கள் மறக்க வேண்டாம். ஆனால் இப்போ உடனே முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வைத்து ஒரு கமிஷன் உட்கார வச்சுருக்கு. அந்த கமிஷன் தேடுது. எத்தனை கமிஷன் 47க்கு பிறகு வந்திருக்குங்க. ஒரு கமிஷனாவது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி அதுக்கு தண்டனை கிடச்சிருக்கா? இல்லை. கமிஷன் அமைப்பாங்க, ஜேபிசி அமைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக ஜெயலலிதா சத்தது கமிஷன் அமைச்சாச்சு, என்ன கிடச்சிது? குற்றவாளி கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. அதே போல் தான் அந்த பெரிய பெங்களா இருக்குது பாரு, கொங்கு நாடு பெங்களா, கொங்கு பெங்களாவா எதிர் பெங்களா கொலை வழக்கு, அது பாருங்கள் இதை கொண்டு வந்திருக்காங்களா? பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் முதலமைச்சராக வரும்பொழுது ஃபஸ்ட் என்ன சொன்னார், நான் உட்கார்ந்த உடனே ஜெயலலிதாவுடைய அம்மையாருடைய கொலை வழக்கை கொலையாளை வெளியில் கொண்டு வந்தாரா? வருஷம் 3 கடந்து போச்சு. 26 எலெக்ஷன் வரப்போகுது. கொண்டு வந்தார் அவர்? கொண்டு வர மாட்டார். சும்மா ஒரு பேச்சு. அது அந்த கமிஷன் இந்த கமிஷன் சர்க்காரே கமிஷன்றது போல் பல கமிஷன் வரும், பலதும் நடக்கும், ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ பாருங்கள், கலாச்சாரத்துக்கு கமிஷன் வச்சு தேடி தேடி போவாங்க. போனால் இதுக்கு பின்னாடி செயல்பட்டது பிஜேபி ஆட்களாக இருப்பாங்க. பிஜேபின்னு நான் சொல்கிறது சாதாரணம் இல்லை, இதுக்கு பின்னாடி எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. சரி, பிஜேபி விட்டுருங்க, அரசியல்வாதிகள் இருப்பாங்க இதுக்கு பின்னாடி. நான் சொல்கிறேன் பிஜேபியினுடைய கனெக்ஷன் இருக்கும்னு, ஆனால் அரசியல்வாதிகள் இருப்பார்கள். இந்த காய்ச்சறவனோ இந்த சும்மா நடக்காது. இவங்கெல்லாம் கமிஷன் ஆஃபீஸில் இருந்து கமிஷனருக்கு, எஸ்பிக்கு, இன்ஸ்பெக்டருக்கு, கீழ்மட்ட கான்ஸ்டபிள் வரைக்கும் மாதம் கல்லா கட்டிட்டு தான் நடத்துவாங்க அவங்க. புரியுதுங்களா? இது எந்த ஸ்கோடு, சாராய பிரிவு கண்டுபிடிக்கிற ஸ்கோடு, அந்த ஸ்கோடு, இந்த ஸ்கோடு, எக்ஸைஸ் ஸ்கோடு, எது ஸ்கோடு போட்டாலும் எல்லாம் காசு வாங்கி தின்றவங்க. முதல் எதிரிகளே போலீஸ்காரங்க தான், எக்ஸைஸ்காரங்க தான். அப்புறம் இவங்களை கூட்டு போகிறது அரசியல்வாதிகள் தான். இந்த அரசியல்வாதிகளும் எந்த கட்சியாக இருக்கட்டும், எனக்கு சந்தேகம் பிஜேபின்னு, அது திமுக இருக்கலாம், திராவிட கட்சி எதுவாக இருக்கலாம், அது வேறு விஷயம்.
பட் எதுவாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் போலீஸுங்க ரெண்டும் திருந்திட்டாங்கன்னா நாட்டில் கலாச்சாரம் இருக்காதுங்க. நீங்கள் எவ்வளோதான் கலாச்சாரத்தை பிடிச்சாலும், இப்போ பாருங்களேன், ஒரு அப்பாவி குடிசையில் அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு அண்ணாடி பையில தான் கொண்டு வந்து பிடிச்சிருக்கு. இவர் 100 லிட்டரு மென்தால் வாங்கியிருக்கான், அதாவது மித்தில் ஆல்கஹால் வாங்கியிருக்கான், அவர் கையில் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிருக்கு. அவன் அன்னாட சாப்பாட்டுக்கு கதி இல்லாதவன். அப்பவே தெரியுது, காசை கொடுத்து ஒரு ஆளை கைதி ஆக்கிட்டாங்க இந்த போலீஸ். அவ்வளோதான். அவனை அடித்து உதச்சி அதுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, இவனுக்கு 10 லட்சம் தரேன், நீ சரண்டர் ஆகிடுன்னு. சரண்டர் ஆகிட்டான். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது இதில் விஷயம். இதுக்கு பெரிய பெரிய பெருச்சாளுங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் தொட மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. ஏன்? அவங்கள அரசியல்வாதிகள் இல்லைன்னா போலீஸில் ஹை ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் இது வேலையை செய்கிறது. உதாரணமாக கொல்லிமலைன்னு மலை இருக்குது. அந்த மலையில் சோஷியல் ஒர்க் போனவங்கிட்ட தகவல் அவங்க சொல்கிறாங்க, இந்த மலை இடத்துல பிறந்தது எங்கள் தவறா? நாங்கள் கொல்லிமலையில் வாழ்ந்துட்டுருக்கிற காட்டுவாசிகள், எங்களுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நாங்கள் அரசுக்கிட்ட போகிறதே இல்லை, எங்கே இருக்கிறத கரண்ட் இல்லை, எங்களுக்கு ஸ்கூலு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு காட்டு ஜாதியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் திடீர்னு போலீஸ்காரங்க வருவாங்க, எங்களை 4 பேர் பிடிச்சிட்டு போவாங்க, அவ்வளோதான். அவங்க ரிட்டர்ன் வர்றதே இல்லை. அவங்க செத்தாங்களோட இருக்காங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் விஷயம்னு கேட்டால், கொல்லிமலையில் ஏக்கர் கணக்குக்கு கஞ்சா இருக்குது. யாரது கஞ்சானா இல்லை எம்எல்ஏவுடைய ஆட்கள் இல்லைன்னா கமிஷனுடைய ஆட்கள் இவங்களை நிர்பந்தமாக மிரட்டி அடித்து உதச்சி அந்த அப்பாவி ஜனங்களை வச்சு விவசாயம் பண்ண வைக்கிறாங்க. என்னத்த விவசாயம்? கஞ்சா விவசாயம் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்குவாடன் வருது, கஞ்சா பிடிக்குது, எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி அது அப்படியே போகும். அது எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நல்லா அவங்களுக்கு வேண்டிய கோடிக்கணக்கான காசு கிடச்சி ஒரு கைதி வேணுமே, இந்த அப்பாவி இந்த கொல்லிமலை வாசிகளை காட்டு வாசல் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது, காலங்காலமாக தமிழ் நடக்கிறது. அது டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எவன் பிஜேபியில் கம்யூனிஸ்டில் எவன் வந்தாலும் இதுதான் நடக்குது நம்ம நாட்டில். இது வெட்ட வெளிச்சமான விஷயம். சொல்லுவாங்களே யாராவது வெளியில், ஒருவேளை இது நான் சொல்கிறது வெளியில், ஆனால் என்ன வேணால் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீ எங்கிட்ட கேட்பாங்க, நீ எதை வச்சரா சொன்னேன்னு எங்கிட்ட தான் கேட்பாங்க. உங்கள்கிட்ட ஏன் சொன்னான் காட்டுன்னு? உண்மையான உன் பாக்கெட்டில் இருக்குது. எல்லாம் ஹை ஆஃபீஷியல்ஸ், ஐஏஎஸும் ஐபிஎஸும் படித்தவங்க, மினிஸ்டர் லெவலில் உள்ளவங்க, அரசியல்வாதிகள் தான் இதில் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு கொல்லிமலையில், எல்லா இடத்துலையும் நடக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதெல்லாம் மாறணுன்னா பழைய ஒரு பாட்டு இருக்குது, திருடர்களாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது பிரியமானவர்களே. இந்த அரசியல்வாதிகளும் இந்த ஃப்ராடு போலீஸுகளும் ஃப்ராடு அரசியல்வாதிகளும் செய்கிற வேலை. போலீஸ் என்றால் காவல்னு அர்த்தம், பாதுகாப்பு. காவல் யாருக்கு தெரியுங்களா? பணக்காரனுக்கும் அரசியல்வாதி இவங்க காவல். அப்பாவி ஜனங்களை போட்டு மிளகா அரைச்சி அவங்கள கொல்றது தான் அவங்களோட வேலை, வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் அவங்களோட வேலை. அதனுடைய ஒரு உண்மை கதையை தான் சூரியன் நடிச்ச ஒரு படம் வந்தது, திடீர்னு படம் பேர் எனக்கு தெரியல. அதான் எலி பிடிக்கிற ஒரு கூட்டம் ஒரு வீட்டில் நகை திருட்டு போய் அந்த ஆளை பிடிச்சி கொன்னது. இதுதான் அந்த விஷயம். இது பச்சை உண்மை. இப்படி 100 கணக்கான கேஸுகள் நம்ம நாட்டில் இருக்குது. ஒன்றும் வெளியில் வருது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நாடு ஒரு தவறு இந்த நாட்டில் செஞ்சது எனக்கு கோபம் வருது. யார் மேலேனா காந்தி மேலே எனக்கு கோபம் வருது. காந்தி மேலே கோபம் வர்றதை விட அந்த ஒரு வெள்ளைக்காரன் ஒரு ஷூ போட்டு அடித்து கிக் பண்ணி வெளியில் போட்டார் பாருங்க, ரன்னிங் ட்ரெயினில் இருந்து, அந்த டிடி மேலே தான் எனக்கு கோபம். காந்தி மேலே இருக்கிறத விட அந்த டிடி மேலே தான் கோபம். ஏன் தெரியுமா? அந்த ஃப்ராடு அந்த மாதிரி செஞ்சதுனால தான் இவர் பாட்டுக்கு பேரிஸ்டராக நல்லா அன்னைக்கே நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவர் சவுத் ஆஃப்ரிக்காவில். ஏன் நான் பயணிக்கக்கூடாதுன்னு அப்போ தான் அவருக்கு அந்த சிந்தனை வருது. அதுக்கு முன்னாடி கோபாலகிருஷ்ண கோகலே, நேருலாம் ஆல்ரெடி களத்தில் இருக்கிறவங்க தான், இல்லாதவங்க இல்லை. பட் இந்த காந்தி சேர்ந்ததுனால தான் ஃப்ரீடம் வேறு அவ்வளோ பெருசாகிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கும் சுதந்திரம் கிடச்சிருக்காது. பிரிட்டிஷ்கள் நம்ம இருந்திருக்கோம், நாடு சும்மா வல்லரசு நாடாக வளர்ந்துருக்கோம். இந்த பார்ப்பன ஜாதின்றதே, இந்த பார்ப்பனமே இல்லாமல் போயிட்டுருக்கோம், ஹையார்க்கி இல்லாமல் இருந்திருக்கோம். சமத்துவம், எல்லாருக்கும் நல்ல படிப்பு, நல்ல வேலைவாய்ப்பு. அமெரிக்கா நியூசிலாண்டு மாதிரி இந்தியா வளர்ந்துருக்கோம். எப்போ இந்த ஃப்ரீடம் கிடச்சதோ அப்போவே போச்சு, பிராமணன் கையில் ஆட்சி போச்சு, நாடு குட்டிச்சோராயிடுச்சு. அன்னிலேருந்து நாட்டுக்கு வேட்டு வைக்க ஆரம்பிச்சு மறுபடியும் பழையதுக்குள்ள
கீழ் ஜாதியில் படிக்காதபடிக்கு நீட்டு மீட்டுன்னு ஒன்று ஒரு ஃப்ராடு கொண்டாந்து வச்சா. இப்போ நீட்டே வெளியில் வந்துடுச்சு. அப்போ கூட நிப்பாட்ட நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த வருஷம் முடிஞ்சிடுச்சு, வர வருஷமும் நீட் எக்ஸாம் நடக்கும். ஏன்னா இது பார்ப்பன ஆட்சி நடக்கிறதுங்க. பார்ப்பனம் மேலே எந்த குற்றமும் சுமத்த முடியாது. அந்த மாதிரி தான் புது சட்டங்களும் வருகிறது. இது அந்த நாட்டுடைய நிலைமை. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போனது நமக்கு தான் பெரிய நஷ்டம். இல்லைன்னா நாட்டில் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸும் இன்னும் அநேகமான வாய்ப்புகளும் எல்லாம் வந்திருக்கும். பாருங்கள், இந்தியாவுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த நாடுகளை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டு இன்றைக்கும் அவங்க பிரிட்டிஷ் கையில் தான் இருக்குது, பட் சுதந்திரம் ஆகிடுச்சு அண்டர் குவீன். அதே போல் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கள் அண்டரில் இருங்க, சுதந்திரம் தரோம், எங்கள் அண்டரில் இருங்க. அதுக்குள்ள இப்போ இந்த ஃப்ரீடம் மார்க்கு ஒரு ஆணி கூட பிடுங்காத ஃப்ராடு ஆர்எஸ்எஸ் பஜரங்கதள் இந்த ஹிந்துத்துவவாதிங்க எல்லாம் இப்போ அவங்க தான் நாட்டு பற்றுதல் எல்லாம் அவங்களுக்கு தான் நாடு, மற்றவங்கெல்லாம் வெஸ்ட். ஸோ அதிகமாக ரத்தம் செஞ்சது இஸ்லாமியர்கள் நாட்டுக்காக. அவங்க ராஜ துரோகிகள் ஆயிட்டாங்க. வெள்ளைக்காரனுக்கு ஷூ நக்கி வெள்ளைக்காரனுக்கு கூட்டு நின்று வெள்ளைக்காரனுடைய ஒரு மாதம் 40 ரூபா பென்ஷன் வாங்கின சவார்கர் ஹீரோ ஆயாச்சு. சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை சுட்ட அந்த சிப்புவன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த கோட்ஸே, நட்டுராம் கோட்ஸே அவங்களுக்கு கோட் ஃபாதர் ஆகிட்டாங்க நாட்டினுடையது. எப்படி மாற்றிட்டாங்கன்னு பாருங்கள் இந்த ஃப்ராடு பார்ப்பனிய பிராமணர்கள். இதுக்கு ஒரே வழி, இந்த நாடு புரட்சி வெடிக்கணுங்க, வேறு வழி இல்லைங்க. நான் பேசிக்கொண்டே போவேன். அதாவது அவ்வளோ ஆதங்கம் உள்ளே இருக்குது. இஸ்ரேலோட விஷயத்தையும் பேசி முடிக்கிறேன். இஸ்ரேலை பாருங்கள், அந்த காசா, அதே போல் ராஃபா, ஒரு 90% ஹமாஸை இறக்குற அவுட் ஆகிடுச்சு. சின்வர் ஓடி ஒழிகிறார். ராஃபா ஆல்மோஸ்ட் பிடிச்சாச்சு. இப்போ தான் புரிகிறது, அநேக டனல்கள் சமுத்திரத்தில் கடற்கரையில் போய் முடியுது. அப்போ அங்கேருந்து புனையகதிகளை கொண்டு போய் ஒன்று லெபனனுக்கு போயிருக்கணும், இல்லை டர்க்கிக்கு ஓடி போயிருக்கணும்னு இப்போ சிந்திக்கிறாங்க. அது இல்லாமல் இஸ்புல்லா வார் டிக்ளேர் பண்ணியாச்சு. இஸ்புல்லாவுக்கு மேலே இஸ்ரேல் வார் டிக்ளேர் கொடுத்தாச்சு. எப்போ வேணாலும் வார் ஸ்டார்ட் ஆகலாம். ஸ்டார்ட் ஆனால் எங்ககிட்ட 2 லட்சம் மிசைல் நாங்கள் போடணும்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு இஸ்ரேல் அஞ்சற மாதிரி இல்லை, அது யுத்தம் நடக்க தான் போகுது. அது ஒரு பக்கம். ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே இந்த யுத்த நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அங்கங்கே சிறு குழுக்களாக மத சிந்தனை இல்லாதவர்கள், நாஸ்திகர்கள், இஸ்ரேல் சிட்டிசன்ஸு அங்கங்கே உண்ணாவிரதம் சிறிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த யுத்தம் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு. அதுக்கடியில் ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதனுடைய ஹெட்டு, அதாவது நம்முடைய இந்தியன் ஆர்மி ஜெனரல்ன்றது போல் ஹெட்டு ஒன்று சொல்லியிருக்கு, ஹமாஸை வேரோடு கிள்றது கஷ்டமான காரியம் என்று அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 பாலஸ்தீனுக்கு சத்தாச்சு, நிறைய ஹமாஸை அழிச்சாச்சு, டனல்லாம் அழிச்சாச்சு. ஆனாலும் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ வேரோடு கிள்றது கஷ்டம். ஆனால் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த சக்தி, அந்த பலன் போயிடுச்சு. ஹூத்திகள் ஆல்மோஸ்ட் நின்றாச்சு. ஏன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஹூத்திங்களை நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தாச்சு. அவங்கள பெரிய தலையெல்லாம் கன் டவுன் பண்ணியாச்சு. ஹூத்திங்க இப்போ கொஞ்சம் அடங்கிட்டாங்க. ஈரான் ஆல்மோஸ்ட் அடங்கியாச்சு. இன்னும் புது பிரதமரை அவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் 50 நாளுக்குள்ளே. இப்போ தானே ரைசி செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். ஆனால் ஈரான் என்ன செஞ்சுருக்குன்னா, வேறு விதமாக சிரியா இல்லாமல் வேறு விதமாக ஸ்மகிள் பண்ணி இஸ்புல்லாக்கு நிறைய ராக்கெட்ஸு கொடுத்துருக்கிறதாக, கட்யூஷா ராக்கெட்ஸ், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம். இஸ்ரேலுக்கு பயப்படலை. இது ஒரு பக்கம் நடந்து காசா ஸ்ட்ரிப்புக்கு மேலே மன்னிக்கணும், லெபனன் மேலே யுத்தம் ஓரளவுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ராஃபா மேலே இன்னும் வரல. ஆனால் இஸ்புல்லாக்கு நிற்க முடியலை. ஏன் நிற்க முடியல அப்படின்னா, இஸ்புல்லாவுடைய இப்போ டாப் மோஸ்ட் லீடர் ஹசன் நஸ்ருல்லா தான் இப்போ உயிரோடு இருக்கிறார். மற்றவங்கெல்லாம் 390 கமாண்டருங்க சத்தாச்சு. யுத்தம் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி இஸ்புல்லாவுடைய 390 கமாண்டருங்க வாஷ் அவுட். ஏன்னா கமாண்டர் இல்லாமல் வெறும் துப்பாக்கி சுடுறன்னு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த லக்கு ஹசன் நஸ்ருல்லா தான், அதில் சந்தேகமே இல்லை. அவரே சொல்லிட்டார், நான் பயந்துக்கிட்டு தான் வாழ்கிறேன், எந்த நேரமும் இஸ்ரேலை சாவடிப்பாங்க. அது ஆனால் சைப்ரஸ் அச்சுறுத்துகிறாங்க இஸ்புல்லா. எதற்காக என்றால்,
லெபனான் அட்டாக் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் ஃப்ளைட்டு போகும்போது சைப்ரஸில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு தான் வந்து லெபனான் அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிறோம் இஸ்ரேல் வந்து டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணலாமே, டைரெக்டாக அட்டாக் பண்ணலாம். ஆனால் அவர்கள் வேறு விதமான அட்டாக் பண்ணுறாங்க, பின்பக்கமான அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் சைப்ரஸில் போய், அதனால் சைப்ரஸை நாங்கள் விட மாட்டோம், இஸ்ரேலுக்கு சாதகம் அளிக்கிறோம், சைப்ரஸை விட மாட்டோம்னு ஹிஸ்புல்லா சொல்கிறாங்க ஒரு பக்கம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதனுடைய பாலிட்டிக்ஸ் விஷயத்தை பார்த்தால் அமெரிக்காவில் இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது பிரியமானவர்களே. அப்போது பைடன் எப்படியாகிலும் நெத்தன்யாகுவை பிரைம் மினிஸ்டர்லேருந்து எடுக்கணும். ஏன்னா பைடன் வந்து ரைட் விங் அல்ல, டெமோக்ராட் பைடன். நெத்தன்யாகு வந்து ரைட் விங், வலதுசாரி. அப்போது பைடனுடைய தேவை நெத்தன்யாகுவை இந்த பதவியிலிருந்து எடுக்கணுன்றது. ஆனால் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வலதுசாரி டொனால்ட் ட்ரம்புக்கு தேவை நெத்தன்யாகுவை உட்கார வைக்கிறது. இதுதான் அங்கே நடக்கின்ற விஷயம். இதற்கு ஏற்றபடி ஒரு விஷயம் நடந்திருக்கு இஸ்ரேலில். வார் கேபினட் என்பது டிசால்வ் பண்ணியாச்சு. அதாவது யுத்தத்துக்கு வேண்டிய ஒரு கேபினெட்டு ஒரு செட்டப் பண்ணாங்க அவங்க, ஒரு டீம் எம்பிங்களெல்லாம் வச்சு. அது டிசால்வ் ஆகிடுச்சு. அப்போது இந்த யுத்தத்தை முன்னே கொண்டு போகணுமா வேண்டாமான்ற விஷயத்தில் இருக்குது. இப்போ நெத்தன்யாகுனுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் நிற்குமா நிற்காதா என்ற ஒரு சிச்சுவேஷன் இப்போ நடந்து கொண்டிருக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாகுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் நிற்கிறார். பைடன் நெத்தன்யாகு எடுத்து இன்னொருத்தரை கொண்டு வந்து வச்சு இந்த யுத்தத்தை ஹிஸ்புல்லா மேலே செய்யாதீங்க, இது வரைக்கும் செஞ்சது போதும், ஹிஸ்புல்லா மேலே யுத்தத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் செய்யாதீர்கள் என்று பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுது. மட்டுமல்ல, ஃப்ரான்ஸும் சொல்லுது சில இடத்துல நீங்கள் ஜெயவி விட்டு ஹிஸ்புல்லா விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் நெத்தன்யாகு ஒரு இன்ச்சு கூட பின்வாங்காமல் நிற்கிறார். இதுதான் இஸ்ரேலினுடைய விஷயங்கள். இதுக்கு மத்தியில் இன்னொரு விஷயம் நடக்குது. சவுதி அரேபியாவில் 51.2 51.6 டிகிரி சென்டிகிரேடில் வெயில் அடிக்குது. அதில் ஒரு கணக்கின்படி, அதாவது ஜோர்டானில் இருக்கின்ற ஒரு கணக்கின்படி 74,000 ஹஜ்ஜு பயணிகள் காணாமல் போயிட்டுருக்காங்க. எத்தனை ஆயிரம்? 74,000. ஆனால் செத்த கணக்கு சொன்னால் 1000 சில்லற கணக்கு தான் சொல்கிறாங்க. செத்தார்கள் 1000 சில்லற பேர் மிதிச்சோம். மற்ற வெயிலினுடைய சூடு 51.2 டிகிரி சிந்திச்சே பார்க்க முடியல. சில நாள் 51.6 டிகிரி, 40-41 டிகிரி சென்னையில் அடிக்கும்போதே நம்மளால் தாங்க முடியல. 35 டிகிரி பெங்களூர் அடிக்கும்போது தாங்க முடியல. அப்போ 51 டிகிரின்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதனால் வயதானவர்கள்லாம் ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இருந்தாலும் அநேகர் வந்திருக்காங்க. எகிப்து சொல்கிறாங்க 3,000 பேர் எங்களுடைய டூரிஸ்ட்டுங்க காணோம். அப்படி ஒன்று சொன்னால் 74,000க்கு மேலே போகுது. காணோன்னு சொன்ன பரலோகத்துக்கு போயிட்டாங்களா? இல்லை, செத்துட்டாங்க. ஆனால் செத்த கணக்கு சவுதி அரேபியா சொல்கிறது 1000 சில்லறது, 1100 என்னதான் சொல்கிறாங்க. ஆனால் அது சரியில்லைன்னு ஜோர்டானே சொல்கிறாங்க. ஆனால் ஜோர்டான்லேயே ஜோர்டான் கவர்மெண்ட் விட்ட கணக்கின்படி 700 சில்லற பேர் ஜோர்டான் செத்துருக்கு, 600 சில்லற பேர் எகிப்துக்கு போயிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு போயிருக்கு. அதனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம சவுதி அரேபியாவில் காணுகின்றோம். அப்போ நம்மளால் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா? கடவுள் கண்ணு மூக்கும் காதும் இருக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது? இந்த உண்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வெளிப்பாடு புத்தகத்தில் இருக்குது. அதாவது நாட்கள் முன்னே கடந்து போக போக குளிரினுடைய அந்த தாக்கமும் அதிகரிக்கும், சூரியனுடைய வெயில் தாக்கமும் அதிகரிக்கும். சூடு அதிகமாகி ஜனங்கள் தேவனை வெறுப்பார்கள், குளிர் அதிகமாகியும் ஜனங்கள் தேவனை வெறுப்பார்கள். கிட்டத்தட்ட அங்கே தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. வெளிப்பாடு புத்தகத்தில் இருக்கிறது போல இஸ்ரேல் தேசத்தில் நடக்கின்ற அந்த சண்டையும் அதை நோக்கி கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா வார் அது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டில் நடக்கின்ற விஷயங்களும் தேசத்துக்கு எதிராகவும் ஜனத்துக்கு எதிராகன்ற விஷயத்தில் போய்கொண்டிருக்கிறது.
உலகத்தில் எங்கு பார்த்தாலும் சமாதானம் அற்ற நிலைமை, பூமி அதிர்ச்சிகள் நடக்குது. கேரளாவில் பூமி நடந்தது, அது என்னோட ரிலேஷன் சொன்னப்போ தெரிஞ்சிருச்சு. பட் எந்த நியூஸும் அது சொல்லலை. இப்படி பல விஷயங்கள் தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, மறுபடியும் நான் ஒவ்வொரு வாரம் சொல்கிறது போல சொல்லுகிறேன். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இது காண்பிக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தாய் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். நீங்கள் யாராக இருந்தாலும் படித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒவ்வொரு வாரமும் நான் இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். மனிதனை சிருஷ்டித்த மனித குலத்துக்கு இரட்சகராக இருக்கின்ற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக அவதரித்தவர். அவரை நீங்கள் விசுவாசித்தால், அவர் சிலுவையில் ஒரு பேக்காக தொங்கலை, நாம் பேக்காக சாக வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் விசுவாசித்தோமோ அவங்கள வாழ்க்கையிலெல்லாம் ஒரு சமாதானத்தை கட்டளிடுகிறார். உலகத்தில் கிடைக்கக்கூடாதது சமாதானம் தாங்க. மற்றெல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம், டெம்பரவரி அன்பு கூட வாங்கலாம் காசு கொடுத்து. ஆனால் உண்மையான அன்பு காசு கொடுத்து வாங்க முடியாது. தற்காலிகமான அன்பு வாங்கலாம். ஆனால் சமாதானம் என்பது ஒருபொழுதும் உங்களால் வாங்க முடியாது. இயேசு தான் சமாதான பிரபு. அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்குது. முன்னே வருகின்ற அந்த கிரேட் ரெவல்யூஷன் வெளிப்பாடு புத்தகம் சொல்லுகின்ற அதி மகோபதிரவ காலத்திலும் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். கர்த்தர் மத்தியாகாயத்தில் வரப்போகிறார். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் உயிருடன் எடுத்துக்கொள்ளப் போகிறார். கேட்கறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கும். இது விஞ்ஞானம் சொல்லலையேன்னு விஞ்ஞானம் சொல்லுதுங்க. உலகத்தில் எதுவுமே அழிவதில்லை என்று விஞ்ஞானம் சொல்லுவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை எரித்தால் அது வேறு விதமாக பிரியறதை தவிர அந்த விஷயம் இல்லாமல் போவதில்லை. 100 கிலோ பேப்பர் எரிச்சாச்சுன்னா அந்த 100 கிலோ பேப்பரும் இருக்குது. எங்கே இருக்குது? இந்த ஸ்பேஸில் இருக்குது. அது கார்பன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் நைட்ரஜனாகவும் பல விதமாக பிரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். ஒருவேளை அதெல்லாம் திருப்பி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதே எரிச்ச பேப்பர் மறுபடியும் வந்துடுச்சு இல்லையா? அதே போல் தாங்க தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த சரீரம் எந்த நேரத்திலையும் அவர் இல்லாமல் பண்ணுவார், எந்த நேரத்திலையும் மறுபடியும் கொண்டு வருவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நோவா காலத்தில் ஆகாயத்திலிருந்து மழை வருதுன்னு சொன்னப்போ யாரும் நம்பலை. மழையா? எங்கடா மழை? ஏன்னா அவங்க மழையை பார்த்ததே இல்லை. ஆனால் மழை பெய்தது, உலகம் அழிந்தது. அதே போல தான் ஆகாயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உயிருடன் இறங்கி வரப்போகிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அநேகர் நம்பாமல் எங்களை முட்டாள் என்று சொல்லி கைத்தட்டு சிரிக்கிறார்கள். பிரியமான, நடக்கப் போவது உண்மை. தப்பித்து கொள்ள வேண்டுமா? உங்களுடைய பாபத்துக்கு மன்னிப்பு வேணுமா? இயேசு கிறிஸ்துவின் வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கின்றார். அவரை அறிந்து கொள்ளுங்கள், நித்திய ஜீவன் சுதந்திரங்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சிந்திங்க, செயல்படுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் நாம் இன்னொருத்தவங்க சந்திப்போம். நன்றி, வணக்கம்.